அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய தலைப்பு இஸ்லாமிய பார்வையில் ஒற்றுமை. ஒற்றுமைன்னு சொன்னாக்கா ஒற்றுமையை பற்றி, அதாவது இஸ்லாமிய ஒற்றுமைன்னா பல விஷயங்களில் ஒற்றுமை இருக்குது. திருட போகிறவங்க கூட ஒற்றுமையாக ஒரு 4-5 பேர் தான் திருட போகிறான். பல விஷயங்களில் வந்து ஒற்றுமையாக வந்து சீட்டு விளையாடுறது, ஒற்றுமையாக சினிமா பார்க்க போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இஸ்லாமிய ஒற்றுமைங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைய அமர்விலே நம்முடைய மௌலவி முர்ஷித் அப்பாஸ் அவர்கள் பயான் செய்ய இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையை ஏற்று நடந்து நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்கப்பட்டதற்கு அவனை அருள் செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் எங்களை முஸ்லிமாக பிறக்கச் செய்து, முஸ்லிமாக வாழச் செய்து, முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லக்கூடிய அறிவுரை, புத்திமதி என்னவென்று சொன்னால், முஃமின்கள் என்பவர்கள் சகோதரர்களாக இருக்க வேண்டும், ஒற்றுமையை கட்டி காக்க வேண்டும், சகோதரத்துவத்தை பேண வேண்டும் என்கின்ற அடிப்படையை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்.
அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் என்று சொன்னால் அவர்கள் சகோதரர்களாக இருப்பார்கள். இந்த வசனத்திலே அல்லாஹ் சாதாரணமான ஒரு வசன நடையிலே சொல்லாமல் முஃமின்கள் என்றாலே சகோதரர்களாகத்தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த சகோதரத்துவம் அந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு, அந்த ஈமானிய உறவுகளுக்கு எந்தளவு அவசியமானது என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபஅஸ்லிஹு பைன அகவைக்கும். எனவே உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் வந்துவிட்டால் அந்த சமூகத்தை நீங்கள் நல்லிணக்கப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள், அருள் பாலிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இன்றைய சமூகத்தின் பின்னடைவு, இஸ்லாமிய உம்மத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனைகளும் நெருக்கடிகளும் பிரச்சனைகளும், முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற பிளவுகளாலும் சண்டை சச்சரவுகளாலும் தான் ஏற்படுகிறது என்பதை நிதானமாக சிந்தித்தால் புரிந்து கொள்ளலாம். ஏன்? லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் புரியப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த அருளும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் இஸ்லாமிய உம்மத்துக்கு கிடைக்க வேண்டுமா? அவர்கள் சகோதரத்துவத்தை கட்டிக்காக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். எப்பொழுது அந்த சகோதரத்துவத்தை நாங்கள் இழந்து விடுவோமோ, எப்பொழுது எங்களுடைய ஒற்றுமை சீர்குலைக்கப்படுமோ, அப்பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக வேண்டிய ஒரு மோசமான நிலை வரும் என்பதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகின்றான். எனவே எங்களிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளமே அடுத்த முஸ்லிமை தன்னுடைய சகோதரனாக பார்ப்பதுதான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம் என்றார்கள். முஸ்லிம் என்று சொன்னால் அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? முஃமின்கள் என்றால் சகோதரர்களாக இருப்பார்கள். நபிகளார் நபிமொழியில் என்ன சொல்கிறார்கள்? முஸ்லிம் என்று சொன்னால் அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரனாக இருப்பான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் உண்மையான முஃமின்கள் என்றால் அடுத்த முஃமின்களை சகோதரர்களாக பார்க்க வேண்டும். உண்மையான முஸ்லிம்கள் என்று சொன்னால் அடுத்த முஸ்லிம்களை சகோதரர்களாக பார்க்க வேண்டும். எனவே எங்களை முஃமின் என்று அடையாளப்படுத்துவதும் முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துவதும் எங்களிடத்தில் இருக்கின்ற அந்த சகோதரத்துவத்தை கட்டி காப்பதில் தான் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஒரு முஸ்லிமை வெறுக்கிறோம், ஒரு முஃமினை வெறுக்கிறோம், ஒரு முஸ்லிமை கோபிக்கிறோம், ஒரு முஸ்லிமோடு சண்டை பிடிக்கிறோம், ஒரு முஸ்லிமை எதிர்க்கிறோம், ஒரு முஸ்லிமை விரோதிகளிடத்தில் காட்டிக் கொடுக்கிறோம். இதுவெல்லாம் எதற்கு அடையாளம் தெரியுமா? எங்களுடைய ஈமான் குறைந்து போயிருக்கிறது, இஸ்லாமிய உணர்வு குறைந்து போயிருக்கிறது என்பதன் அடையாளம். எனவே எங்களுடைய சகோதரத்துவத்தின் அளவுதான் எங்களுடைய ஈமானை தீர்மானிக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள், ஒரு முஃமினிடத்தில் இருக்கின்ற அந்த ஈமானிய உணர்வை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். புகாரியிலே 6011வது இலக்க ஹதீஸை வாசியுங்கள். தரல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் வ தவாசுலிஹிம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இரக்கம் காட்டுகின்ற விடயத்திலும் சேர்ந்து நடக்கின்ற விடயத்திலும் பாசம் காட்டுகின்ற விடயத்திலும் ஒரு முஃமினை நீங்கள் எப்படி கண்டுகொள்வீர்கள் தெரியுமா? கமஸலில் ஜஸதில் வாஹிதி, ஒரே உடம்பை போன்று நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எப்படி சகோதரர்களே? எங்களுடைய ஒரு உடல் கட்டமைப்பு இருக்கிறது அல்லவா? இந்த உடல் கட்டமைப்புல பல உறுப்புகள் இருக்கின்றன. அந்த பல உறுப்புகள் சேர்ந்ததுதான் ஒரு உடம்பு என்பது. அது போன்றுதான் பல உறுப்பினர்களை கொண்டதுதான் ஈமானிய சமூகம் என்று நபிகளார் சொல்கிறார்கள்.
சொல்லிவிட்டு நபிகளார் சொன்ன உதாரணம் என்ன தெரியுமா? இதஷ்தகா உதுவுன் ததஆ லஹு சாயிரு ஜஸதிஹி பிஸ்ஸஹரி வல் ஹும்மா என்றார்கள். உடம்பிலே ஒரு உறுப்புக்கு பாதிப்பு வந்துவிட்டால், உடம்பிலே ஒரு உறுப்புக்கு வருத்தம் வந்துவிட்டால், அதற்காக முழு உடம்பும் நித்திரை செய்ய மறுக்கிறது, தூங்க மறுக்கிறது, காய்ச்சலை உணர்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். காலில் ஒரு முள்ளு குத்துமுங்க, காலில் முள்ளு குத்தினா கண்ணீரை வடிக்குது, தலை வலிக்க ஆரம்பிக்குது, தூங்க மாட்டேன் என்று சொல்லுது கண். சாப்பாடை போட்டா நாக்கு சொல்லுது ருசிக்க முடியாது. எதனால வந்த விபரீதமுங்க? காலில் ஒரு முள் தைத்து விட்டது, அதனால் முழு உடம்பும் வருத்தப்படுகிறது, தலை வலிக்கிறது, காய்ச்சல் வந்து விட்டது. என்ன ருசியான சாப்பாட்டை போட்டாலும் நாக்கு ருசிக்க மறுக்குது, உடம்பு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அன்பாண்டவர்களே, இது உடம்புக்கு இடையிலே இருக்கின்ற ஒரு உறுப்புக்கும் இன்னொரு உறுப்புக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பும் நெருக்கமும். இது மாதிரிதான் ஈமானிய சமூகம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அடுத்த முஸ்லிமுக்கு பிரச்சனையா, அடுத்த முஸ்லிமுக்கு நெருக்கடியா, அடுத்த முஸ்லிமுக்கு முஃமினுக்கு பாதிப்பா, அதனுடைய வருத்தம் எங்களுக்கு விளங்க வேண்டும். அடுத்த முஸ்லிம் அடி வாங்குவதை பார்த்து சிரிக்கின்ற உள்ளமாக இருக்கிறதா? அங்கே ஈமானிய குறைபாடு இருக்கிறது. அடுத்த முஸ்லிம்கள் நெருக்கடியாகுவதை பார்த்து எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதா? எங்களுடைய இஸ்லாமிய உணர்வு குறைந்து போயிருக்கிறது. அடுத்த முஸ்லிம்கள் பட்டினியிலே வாடுவதை பார்த்து எங்களுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கவில்லையா? அது ஈமானிய குறைபாடு என்று சொல்கிறது இஸ்லாம். எனவே இஸ்லாமிய கட்டமைப்பு என்பது, ஈமானிய சமூகம் என்பது ஒரு உடம்பை போன்று. ஒருவருக்கு பிரச்சனையா, ஒரு பெண்மணிக்கு பாதிப்பா, அதற்காக கவலைப்படுகின்ற, கண்ணீர் வடிக்கின்ற, வருத்தப்படுகின்ற மூமின்களாக இருந்தால் அதுதான் ஈமானிய சமூகத்துக்கு பண்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் தெளிவுபடுத்துகிறார்கள். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உதாரணத்தை புகாரியிலே 4481வது இலக்கம், புகாரியிலே 481வது இலக்கம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல் முஃமின லில் முஃமின், ஒரு முஃமினை இன்னொரு முஃமினோடு வைத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கல் புன்யான், ஒரு கட்டிடத்தை போன்று இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். யஷுத்து பஅதுஹு பஅதா, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய 2 கைகளுடைய விரல்களை இப்படியே கோர்வை செய்து பின்னி காட்டி சொன்னார்கள், ஒரு கட்டிடத்தை போன்று இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு கட்டிடம் உருவாக வேண்டுமாக இருந்தால் ஒரு கல்லு இன்னொரு கல்லோடு சேர வேண்டும், அது இரண்டும் இறுக்கி பிடிக்க வேண்டும். ஒரு மதில் இன்னொரு மதிலை இறுக்கி பிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது பாதுகாப்பான ஆரோக்கியமான கட்டிடமாக இருக்கும். அது போன்றுதான் ஒரு இஸ்லாமிய சமூகம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரின் ஆழமான அர்த்தம் கொண்ட உதாரணத்தை பாருங்கள். முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு கட்டிடத்தில் ஒரு மதிலை நாங்கள் கலட்டி எடுத்து விட்டால் அதை நாங்கள் கட்டிடமாக பார்க்க மாட்டோம். அது மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற கட்டிடம் என்று சொல்லிவிடுவோம். அதிலே ஒரு சில கற்கள் அப்படியே கலண்டு விழ ஆரம்பித்து விட்டால் அந்த கட்டிடத்தில் வசிக்க ஆரம்பிக்க மாட்டோம். காரணம் என்ன? அந்த கட்டிடம் பாதுகாப்பற்றது, அந்த கட்டிடம் இடிக்கப்பட வேண்டியது. இது போன்றுதான் முஸ்லிம் சமூகம் பிளவுபடுகின்றதா, முஸ்லிம் சமூகம் துண்டு துண்டாக ஆக்கப்படுகின்றதா, அந்த சமூகம் பலவீனம் அடைந்து விட்டது. அந்த சமூகம் வாழ்வதற்கு தகுதியற்ற சமூகமாக மாறிவிட்டது, அடிக்கப்பட வேண்டிய ஒரு சமூகமாக மாறிவிட்டது. இந்த நபிமொழி எல்லாம் ஆய்வு பண்ணி இஸ்லாத்திர விரோதிகள் சரியாக இனம் கண்டு கொண்டார்கள். முஸ்லிம் சமூகத்தை பலவீனப்படுத்த வேண்டுமா? அவர்களை உடைக்க வேண்டும். ஃபர்ரிக் தசுத் என்ற ஒரு பழமொழி சொல்லுவார்கள். அந்த பழமொழி அப்படியே முஸ்லிம்களுக்குத்தான் வேலை செய்கிறது. ஃபர்ரிக் தசுத், நீ சமூகத்தை உடைத்து விடு, அந்த சமூகத்துக்கு தலைவனாக மாறலாம். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். இன்றைக்கு என்னங்க நடக்குது? எனக்கு தலைவராக ஆக வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டால் முதலாவது கை வைக்கிற இடம் சமூகத்தை உடைக்கிறது தான். நாங்க என்ன தெரியுமா நினைக்கிறோம்?
இருக்கிற ஒரு அரசியல் கட்சி 9 கட்சியா வந்தா நமக்கு நல்லன்னு நினைக்கிறோம். இல்லங்க, இருக்கிற ஒரு கட்சி 9ஆக உடைகிற பொழுது இதுதான் முஸ்லிம் சமூகத்தின் ஒட்டுமொத்த பலவீனத்துக்கும் காரணம். அடுத்த முஸ்லிம் பாதிக்கப்படுகிறான், அடுத்த முஸ்லிம் சிறைபிடிக்கப்படுகிறான். நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். காரணம் என்ன? நம்மட கட்சிக்காரன் இல்ல, நம்மட ஊர்காரன் இல்ல, நம்மட ஜமாத்துக்காரன் இல்ல. இது மார்க்கத்தின் பெயராலும் நடக்கிறது, அரசியலின் பெயராலும் நடக்கிறது, ஊர் பெயராலும் நடக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, முஸ்லிம் சமூகத்தின் பலவீனத்தை அவர்கள் சரியாக இனம் கண்டு கொண்டார்கள். அதனால தான் சகோதரர்களே, இந்தியாவும் சரி, இலங்கையும் சரி, உலகமும் சரி, முஸ்லிம் சமூகம் பந்தாடப்படுகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் பலமடைந்து விட்டார்களா? இஸ்லாத்தின் விரோதிகள் பலமடைந்து விட்டார்களா? இல்லை சகோதரர்களே, அவர்களுடைய பலவீனத்தை எங்களுடைய பிரிவினைவாதம், எங்களுக்கிடையில் உள்ள பிளவுகள் பலப்படுத்தி விட்டது. இதுதான் நடந்திருக்கிறது. இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் சும்மா சொல்லுவாங்களா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே இஸ்லாமிய சமூகம் நாட்டு மட்டத்திலும் உலக மட்டத்திலும் சிந்திக்க வேண்டிய இடம். எங்களுடைய ஒற்றுமைக்கான வழி என்ன? எப்படி எங்களை ஒற்றுமைப்படுத்தலாம்? எப்படி எங்களை ஒரு நிர்வாக கட்டமைப்புக்குள் கொண்டு வரலாம்? அன்பார்ந்தவர்களே, உடைந்து உடைந்து கூட்டம் கூட்டமாக பிரிந்து பிரிந்து அரசியல் கட்சிகளாக கூறு போட்டு நானும் நீங்களும் பிரிவது எங்களுடைய தோல்விக்கும் எங்களுடைய பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான் தெரியுமா? மிக தெளிவாகவே அல்லாஹ் சொல்லிவிட்டான். எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள். வஅத்தீஉல்லாஹ வரசூலா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். எப்படி கட்டுப்படணும்னு அதை நம்ம படிச்சிட்டோம். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா? வலா தனாஸஉ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் சண்டை பிடிக்காதீர்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்று சொன்ன இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிற அடிப்படை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறோம் என்ற போர்வையில, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகிறோம் என்ற போர்வையில சண்டை பிடிக்க ரெடி ஆவாதீங்க. இன்னைக்கு எங்கெங்க சண்டை ஆரம்பிக்குது? எங்க சண்டை ஆரம்பிக்கிறது? நாங்கள் தான் சரியாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறோம். இல்லை இல்லை, நாங்கள் தான் என்று அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறார் நாங்கள் தான். அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சொல்லியே சண்டை பிடிக்கிறார். குர்ஆன் சுன்னாவை பேசி பேசியே உடைந்து போகிறார்கள். நானும் நீங்களும் உண்மையிலே குர்ஆன் சுன்னாவை பேசுபவர்கள் என்றால், உண்மையிலே குர்ஆன் சுன்னாவை நேசிப்பவர்கள் என்றால், எங்களுக்கிடையில் இருக்கின்ற முரண்பாடுகளை எல்லாம் தீர்த்து கொண்டு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? வலவ் ஷாஅ ரப்புக லஜஅலன் நாஸ உம்மத்தன் வாஹிதா, உங்களுடைய இறைவன் நினைத்திருந்தால், நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய இறைவன் நினைத்திருந்தால் லஜஅலன் நாஸ உம்மத்தன் வாஹிதா, முழு மனித சமூகத்தையும் ஒரே சமூகமாக அல்லாஹ் ஆக்கி இருப்பான். அல்லாஹ் பல சமூகமாகத்தான் உலகத்துல படைச்சு வச்சிருக்கிறான். பல மதத்தவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலா யஸாலூன முக்தலிஃபீன், மனிதர்களுடைய இயல்பு குணமே என்ன தெரியுமா? அவர்கள் முரண்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள், கருத்து வேற்றுமை பட்டு கொண்டுதான் இருப்பார்கள். நம்ம இந்த அளவுக்கு நின்றோங்க. ஒவ்வொரு பிரச்சனை வரும் பொழுதும் மனுஷன்டா கருத்து வேற்றுமைப்படுவான், மனுஷன்டா பிரிஞ்சுதான் போவான். இது வரைக்கும் சொல்லி சொல்லியே நம்ம உடைஞ்சு போய் கொண்டுதான் இருக்கிறோம். பின்னால உள்ளதை பார்க்கல. இல்லா மன் ரஹிம ரப்புக், உங்களுடைய இறைவன் அருள் புரிந்தவர்களை தவிர. அல்லாஹு அக்பர். ஆரம்பத்தில் என்ன குர்ஆன் வசனம் படித்தோம்? நிதானமாக சிந்தித்து பாருங்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் என்றால் சகோதரர்கள். ஃபஅஸ்லிஹு பைன அகவைக்கும், உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் சண்டைகள் சச்சரவுகள் வந்தால் நல்லிணக்கப்படுத்துங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் பாலிக்கப்படுவீர்கள், ரஹ்மத் செய்யப்படுவீர்கள். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் ரஹ்மத் செய்தவர்களை தவிர மற்றவர்கள் முரண்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள். அன்பாண்டவர்களே,
நம்ம குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதன் அவசியம் என்ற தலைப்பில் என்னங்க படிச்சோம்? அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டுமா? குர்ஆன் சுன்னாட அடிப்படையில் போக வேண்டும். அல்லாஹு அக்பர். குர்ஆன் சுன்னாவை இறுக்கி பிடித்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நோக்கி பயணிக்கின்ற நானும் நீங்களும் குர்ஆன் சுன்னாவின் பெயரால் உடைந்து போவோமாக இருந்தால், குர்ஆன் சுன்னாவின் பெயரால் பல கூறுகளாக சிதறி போவோமாக இருந்தால், நாங்கள் ரஹ்மத்து பெறுகிற கூட்டம் அல்ல. குர்ஆன் சுன்னாவை மட்டும் பேசி சுவர்க்கம் போக இயலாதுங்க. குர்ஆன் சுன்னால ஒன்றுபடுகிற சமூகமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு இடையில வந்திருக்கிற பிரச்சனைகள், நான் பின்னால் அரசியல் பிரச்சனையை பேசுகிறேன். குர்ஆன் சுன்னாவை பேசுகிறோம் என்ற போர்வையில் வந்த பிரச்சனைகள் எல்லாம் குர்ஆன் சுன்னாவுடைய நிழலில் வந்த பிரச்சனைகளா? இல்லை சகோதரர்கள், உள்நோக்கங்களினால் வந்த பிரச்சனைகள். தனி மனிதனுக்கு இருக்கின்ற தலைமைத்துவ ஆசை, தலைமைத்துவ போட்டி, பொறாமை, நீயா நானா என்கிற போட்டி குர்ஆன் சுன்னாவை முன்னால வச்சு போகலங்க. குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக வைத்து பயணிக்கலங்க. வேறு வேறு நோக்கங்கள் எல்லாம் எங்களுடைய தலையில் சிந்தனையில் வந்து புகுந்து கொண்டதனால் அதுதான் எங்களை வழி நடாத்தியது. ஒரே பேருங்க, ஒரே கொள்கை. அவனும் சூனியத்தை மறுக்கிறான், இவனும் சூனியத்தை மறுக்கிறான். அவனும் சையான ஹதீஸை மறுக்கிறான், இவனும் சையான ஹதீஸை மறுக்கிறான். அவனும் அடுத்த முஸ்லிம் எல்லாம் திட்டி தீக்கிறான், இவனும் அடுத்த முஸ்லிம் எல்லாம் திட்டி தீக்கிறான். கொள்கை எல்லாம் உண்டா இருக்குது. உனக்கு வேற பள்ளி, நமக்கு வேற பள்ளி. உனக்கு வேற தலைவர், எனக்கு வேற தலைவர். உனக்கு வேற ஜமாத்து, எனக்கு வேற. இங்கிலீஷ் எழுத்த மாத்தினா எல்லாம் முடிஞ்சு. இதான் ஒற்றுமை அடையாளம்? இதுதானா குர்ஆன் சுன்னாவை பிரச்சாரம் செய்வதற்கு அடையாளம்? இல்லங்க. ஒரு மஷூராவுல உட்கார்றவங்க, மஷூராவுல என்னுடைய கருத்து எடுப்படவில்லை, என்னுடைய பேச்சு எடுப்படவில்லை, என்னுடைய ஆலோசனை எடுப்படவில்லை என்பதற்காக நாளைக்கு வேற மஷூரா போடுறான். நஅூது பில்லாஹ். அடே, மஷூராவை போடுறதே சமூகத்தை வழி நடாத்துறதுக்கு, மஷூரா பண்றதே சமூகத்துக்கு நல்லது செய்யறதுக்கு. அடே, நம்மட ஒரு ஆலோசனையை கேட்கலன்றதுக்காக நாளைக்கு வேற மஷூரா கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். நடக்குதா இல்லையா? என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? குர்ஆன் சுன்னாவை பேசுவது முக்கியமல்ல, பேசுகின்ற குர்ஆன் சுன்னாவுடைய நிழலில் ஒன்றுபடுகின்ற பக்குவம் வர வேண்டும். மனிதனாக பிறந்தவன் தவறு செய்வானுங்க. மனிதன் தவறு செய்கிறானா, மனிதன் பிழை செய்கிறானா, அவனை திருத்தி கொண்டு, அவனுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டு, அவனை நல்லவனாக மாற்றுவதற்கான வழியை சொல்லிக் கொண்டு அவனை அந்த சமூகத்துல தான் வச்சிருக்கணுங்க. நீ நரகவாதி போ விரட்டி அவன் எங்கெங்க போவான்? நீ எங்கட ஜமாத்துக்கு சரி வர மாட்டாய், நீ போய்விடு, சரி வருமாங்க? அடே, ரசூலுல்லாஹ் சமூகத்துல விபச்சாரம் செய்தவர்களும் இருந்தார்களே, முனாஃபிக்குகளும் சஹாபாக்களோடு இருந்தார்களே, இருக்கல்லையா? அடே, களவெடுத்தவன் கையை வெட்டணும் ஏங்க இஸ்லாம் சொல்லிச்சது? களவெடுத்துட்டான அவனை விரட்டிடு, உன்ட ஜமாத்துல வச்சுக்கலாதே, இதையா இஸ்லாம் சொல்லிச்சது? களவெடுத்தவன் கையை வெட்டு, அவன் திருந்தி தௌபா செஞ்சு உன்னோட இருக்கட்டும். விபச்சாரம் செஞ்சவனுக்கு ஹத்தடி, அவனை திருத்தி உன்னையோட வச்சுக்கன்னு தானே இஸ்லாம் சொல்லுது. தவறு செஞ்சுட்டா நீ வெளியே போய். இது கவாரிஜிய சிந்தனை சகோதரர்களே, இது வடிகட்ட சிந்தனை. இது இப்படி எங்களுடைய ஜமாத்துக்கு நீங்கள் ஒத்து வர மாட்டீர்கள், எங்கட போக்குக்கு நீங்க சரி வர மாட்டீர்கள் என்று சொல்லி சொல்லியே சமூகத்தை வேறு பிரித்து கூறு போட்டு குர்ஆன் சுன்னாவுடைய பேரிலேயே பல அமைப்புகள் உருவாகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சாபக்கேட்டை நோக்கி முஸ்லிம் சமூகம் போகுது. இது வெற்றிக்கு அடையாளமா? இது இல்லங்க, தோல்விக்கு அடையாளம். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், நீங்க அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், நீங்கள் சண்டை பிடித்துக் கொள்ள வேண்டாம். அப்படி சண்டை பிடிச்சா என்ன தெரியுமா நடக்கும்? ஃபதஃப்ஷலு, நீங்கள் தோல்வி அடைவீர்கள். நான் சொல்லல, தோல்வி அடைஞ்ச சமூகம்னு நான் சொல்லலங்க. உங்களுக்கு இடையில் பிரிவினைகள், சண்டை சச்சரவுகள் வந்துட்டா நீங்கள் தோல்வி அடைவீர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வதத்ஹப ரீஹுக்கும், உங்களுடைய சக்தி இல்லாமல் போய்விடும் என்று சொல்கிறான். அல்லாஹ் எப்படி சொல்றாங்க? வதத்ஹப ரீஹுக்கும், உங்களோட காத்து போயிரும்ன்றான் அல்லாஹ். இந்த நூற்றாண்டுல உங்களோட காத்து போயிரும்னா நல்லா விளங்கப்படுத்தலாம். ஒரு வாகனத்தை செலுத்துறவங்க, அந்த வாகனத்துல டயர்ல காத்து நிரம்பி இருந்தால்தான் பயணிக்கலாம். காத்து போயிட்டா ஒரு அடியும் முன்னுக்கு வைக்க முடியாது, நகராது வாகனம், அப்படித்தானே?
அதை தாண்டியும் அந்த வாகனத்தை செலுத்தினா வாகனம் பழுதா போயிடும். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் பிரிந்து விட்டீர்கள் என்றால் தோல்வி அடைவீர்கள், உங்களுடைய சக்தி போய்விடும், காத்து போய்விடும். இன்றைக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் பின்னடைவுக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஒற்றுமையை இழந்திருப்பதுதான் காரணம் சகோதரர்களே. எனவே நாங்கள் எங்களுடைய ஆரம்ப காலத்துக்கு போய் பார்ப்போம். பிரச்சனைகள் எங்கே ஆரம்பிக்கின்றன? குர்ஆன் சுன்னாவுடைய பெயரை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற நேரம், இஸ்லாமிய ஹிலாஃபத் இருக்கிற நேரம், அது சஹாபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அந்த நேர்வழி வெற்ற கலீஃபாக்களுடைய ஆட்சி காலமாக இருக்கலாம். சமூகத்துல பல ஜாதி பேசுறவங்களும் இருந்தாங்க. ஆனா அந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தாங்க. அந்த சமூகம் வெற்றி அடைஞ்சது. அந்த சமூகம் இந்த உலகத்துல பல இடங்களையும் இஸ்லாத்துக்கு கீழால் கொண்டு வந்தது. ஆனால் ஆயிஷா ரதியல்லான் அவர்களுக்கும் அலி ரதியல்லான் அவர்களுக்கும் இடையில் முனாஃபிக்குகளால், நயவஞ்சகர்களால் திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த யுத்தத்தின் பின்விளைவு, அலி ரதியல்லான் அவர்களுக்கும் முஆவியா ரதியல்லான் அவர்களுக்கும் ஷிஆக்கள் போன்ற முனாஃபிக்குகளால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சண்டை சச்சரவு இன்று வரைக்கும் தாக்கம் செலுத்துகிறது சகோதரர்களே. உலக மட்டத்தில் முஸ்லிம்கள் பிளவுபட்டதுதான் அரசியல் ரீதியான தோல்வியும் சரி, மார்க்க ரீதியான பின்னடைவும் சரி, எல்லா தோல்விக்கும் அவர்களுக்கிடையில் சண்டை பிடித்ததுதான் காரணம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் எங்களுக்குள் பிரிந்து போகின்ற சிந்தனையை விட்டுவிட்டு சேர்ந்து போகின்ற சிந்தனையை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒற்றுமையை கட்டி காக்கின்ற பக்குவத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். எதற்கு கீழால் சகோதரர்களே ஒற்றுமை? குர்ஆன் சுன்னாவுக்கு கீழால் ஒற்றுமை. இந்த அடிப்படைக்கு எப்படி வரணும்னு நம்ம பார்த்தோம். எங்களுக்கு இடையில முரண்பாடு வருதா, கருத்து வேற்றுமை வருதா, குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக வைத்து தீர்வு தேட வேண்டும். யாருடைய கருத்துக்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பலம் இருக்கிறதோ அதில் ஒன்றுபடுவோம். இரண்டு பேருடைய கருத்துக்கும் குர்ஆன் சுன்னால ஆதாரம் இருந்தால் நீ உன்னுடைய கருத்தை செய், நான் என்னுடைய கருத்தை செய்கிறேன். குர்ஆன் சுன்னாவுடைய நிலையில் ஒன்றுபடுவோம். சஹாபாக்களோட காலத்தில் இருந்தது, இமாம்களுடைய காலத்தில் இருந்தது, முஹத்திதீன்களுடைய காலத்தில் இருந்தது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படைகளை இழந்தோம். சமூகம் துண்டாடப்பட்டு பலவிதமான சோதனைகள், நெருக்கடிகள் அதிகரித்து வருவதை இன்றைக்கு நானும் நீங்களும் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களுக்கிடையில் சண்டை பிடிக்காதீர்கள், முரண்பட்டுக் கொள்ளாதீர்கள், ஃபதஃஷலு, நீங்கள் தோல்வி அடைவீர்கள், வதத்ஹப ரிஹுக்கும், உங்களுடைய சக்தி இல்லாமல் போய்விடும் என்று படைத்தவன் ரப்பு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மிக தெளிவான ஒரு பாடத்தை சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அரசியல் ரீதியான பிளவுகள் எங்களை பின்னோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. எதற்கெல்லாம் அரசியல் சண்டை சகோதரர்களே? இலங்கையாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, நாளுக்கு நாள் இஸ்லாமிய கட்சிகள் அதிகரிக்கின்றன. முஸ்லிம்களுக்கு தலைவர்கள் அதிகரிக்கிறார்கள். நாங்கள் நினைக்கிறோம், நாங்க ஒரு தலைவருக்கு பின்னால போனா நம்மட கட்சி, நம்மட பலம், நம்மட ஆள். நமக்கு கண் முன்னால விளங்குறது என்ன தெரியுமா? அந்த தலைவர கூட்டத்துக்கு நிறைய மக்கள் வராங்க, இந்த தலைவர கூட்டத்துக்கு இரண்டாவது கூட்டம் வருது. அன்பார்ந்தவர்களே, இந்த இரண்டும் சேர்ந்தால் இஸ்லாமிய உம்மத்துக்கு என்ன பலம் சகோதரர்களே? அதை சிந்திக்க தவறிவிட்டோம். எனவே அன்பார்ந்தவர்களே, சமூகத்தை உடைத்து, முஸ்லிம் சமூகத்தை கூறு போட்டு அரசியல் நடத்துகின்ற கலாச்சாரத்திலிருந்து குர்ஆன் சுன்னாவை பேசுகிற நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்கள். அரசியல் பேசி நரகம் போய்விடக் கூடாது. ஒற்றுமையை இழக்க செய்து நரகம் போய்விடக் கூடாது. இதனால வந்த விபரீதம் என்னங்க? பக்கத்து வீட்டுக்காரன் பாதிக்கப்படுறான், இவன் கண்மூடி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்? நம்மட கட்சிக்காரன் கிடையாது, நம்மட ஜமாத்துக்காரன் கிடையாது, இதான் ஒரு முஸ்லிமுக்கு அடையாளம். ஏன் இது எங்களுடைய உள்ளத்துக்கு வந்தது? நடு பஜாரிலே, நடு பாதையிலே போட்டு ஒரு முஸ்லிம் அடிக்கப்படுகிறான். ரத்தம் கொதிக்கில்லங்க, உள்ளத்துக்கு கவலை வருது இல்லங்க, கண்கள் கண்ணீரை வடிக்குது இல்லங்க. இது அவ்வளவு நிறுத்தியது என்ன தெரியுமா? அவன் நம்மட ஜமாத்துக்காரன் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அளவு முஸ்லிம் சமூகம் கேவலப்படுவதற்கு காரணம் இதுதான். வடக்கிலே முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள்,
வடக்கிலே முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இங்குள்ளவர்கள் தண்ட கட்சி எப்படி பலப்படுத்தலாம்னு தான் யோசிக்கிறாங்களே அல்லாமல், இன்னும் நாங்கள் எத்தனை கூறுகளாக உடையலாம்ன்றதுக்கு தான் திட்டம் போடுகிறார்களே அல்லாமல், அந்த சமூகத்துக்கு எந்த வழியில குரல் கொடுக்கலாம்ன்றதை பத்தி சிந்திக்கிறதுக்கு என்ன நேரம் இல்லையே. நம்மர்களை பற்றி சிந்திப்பதற்கு நேராமல் இல்லாமல் இருக்கிறது. இதனால் வரக்கூடிய பாதிப்பு என்ன தெரியுமா சகோதரர்களே? முஸ்லிம்கள் சண்டை பிடிப்பதனால் ஒரு சமூகம் நலவடைய வருகிறார்கள், ஒரு சமூகம் தன்னை வளர்த்து கொள்ள வருகிறார்கள். அங்கிருந்து யார் தெரியுமா அவர்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் நயவஞ்சகர்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் சகோதரர்களே. அவர்கள் முஸ்லீமாகவே இருந்து கொண்டு முஸ்லிம்களை போன்று காட்டிக்கொண்டு இஸ்லாத்தை கருவறுக்கக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சண்டை நடக்குதுங்க. அது என்ன சண்டை? அது சஹாபாக்கள் ஒரு யுத்த களத்துக்கு போறாங்க. அந்த யுத்த களத்துல சஹாபாக்கள் இருக்கிற நேரம் ஒரு அன்சாரி நபித்தோழருக்கும் ஒரு முஹாஜிர் நபித்தோழருக்கும் இடையில சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டுடுது. பிரச்சனை ஏற்படுறது மனிதண்ட இயல்புங்க. ஆனா பிரச்சனைக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னா, அன்சாரி நபித்தோழர் இருக்கிறாரே அவர் என்ன பண்ணிடுறாரு, அன்சாரிகளே அவர்கள் அழைச்சிடுறாரு. அடுத்த பக்கம் முஹாஜிர் என்ன பண்ணிடுறாரு, முஹாஜிர்களே அவங்களை அழைச்சிடுறாரு. இரண்டு கூட்டமாக நினைக்கிறாங்க. அன்சாரிகள் அவங்களோட பக்கம் நிற்காங்க, முஹாஜிர்கள் இவங்களோட பக்கம் நிற்காங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த பிரச்சனை எட்டிட்டுது. முஸ்லிம்கள் அன்சாரிகள் முஹாஜிர்கள் இந்த ரெண்டும் சாதாரணமான பேர் கிடையாதுங்க. அன்சாரிகள் என்பவர்கள் இஸ்லாத்தையும் ஈமானையும் கட்டிக்காக்க பாதுகாக்க முயற்சி செய்தவர்களுக்குரிய பெயர், குர்ஆன் சொன்ன பெயர். அடுத்த பக்கம் முஹாஜிர்கள் என்பவர்கள் ஈமானுக்காக இஸ்லாத்துக்காக தன்னுடைய நாட்டை, தன்னுடைய சொத்து செல்வம், தன்னுடைய குடும்பம் அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு அல்லாஹ்வுக்காக போனவர்கள். குர்ஆன் புகழ்ந்து சொன்ன பெயர். பிளவு வந்தது. இரண்டு பக்கத்திலே நின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை தாங்க சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? தஊஹா. இது என்ன அன்சாரிகள் முஹாஜிர்கள் ரெண்டு கூட்டமா நிக்கிறீங்க, அந்த விட்டுடுங்க. ஃபஇன்னஹா முன்தினா, அது துர்நாற்றம் வீசக்கூடியதுன்னு சொன்னாங்க. அன்சாரிகள் முஹாஜிர்கள் பேர் வைக்கிறது பிரச்சனை இல்லைங்க, வச்சுக்கலாம். தன்னை அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு பேரு. ஆனால் எப்பொழுது அந்த பெயர்கள் இரண்டு திசையில் நின்று கொண்டு எதிர்க்கிற நிலை வருமோ அதுதான் சாபக்கேடு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க துர்நாற்றம் வீசக்கூடியது, விடுங்கண்டாங்க. இந்த செய்தி கேள்விப்படுது யாருக்கு? முனாஃபிக்குகளுக்கு கேள்விப்படுது. முனாஃபிக்குகளின் தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை என்ன சொல்கிறான் தெரியுமா? சந்தர்ப்பத்தை பயன்படுத்துற சந்தர்ப்பவாதிகள் என்ன சொல்றான்? ஃபஅலுஹா, வந்தாம் வருத்தான். யாரு? முஹாஜிர்கள். அன்சாரிகளுக்கே கை வைக்க வந்துட்டாங்களோ. ஃபஅலுஹா, அவங்க எதிர்பார்த்தது அதுதான். வந்தவங்க இந்த நாட்டு சொந்தக்காரர்களுக்கு பிரச்சனை போடணும், அதனால தான் அப்படி கேட்கிறான். ஃபஅலுஹா, அதை செஞ்சிட்டாங்களா? ஆனா திட்டம் போட்டு இருக்கிறாங்க, மூட்டி வைக்கணும்ன்றதுல தான் இருந்திருக்கிறாங்க. அதை பயன்படுத்தி கொண்டவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அம்மா வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, ல இர்ஜஅனா இலல் மதீனா, நாங்க மதீனாவுக்கு போனா செய்யற முதலாவது வேலை என்ன தெரியுமா? ல யுக்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அதல், கண்ணியமான நாங்க மதீனத்து வாசிகள், கீழ்த்தரமான யாரு? மக்காவாசிகள், அவங்களை விரட்டுவோம். அன்பாண்டவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு விஷயம் விளங்கிச்சு. நமக்கு இடையில வந்த சின்ன ஒரு பிரச்சனைய முனாஃபிக்குகள் பயன்படுத்துறாங்கன்றது நல்லா விளங்கிச்சு. சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே விடுங்க, அந்த கழுத்தை வெட்டி போடுறேன்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் விடலங்க. ஏன் விடல தெரியுமா? ரெண்டு கூறாக நிக்கிற நேரம் இப்படி ஒரு நடவடிக்கையை எடுத்தால் இந்த சமூகம் இன்னும் அடையும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வேண்டாம் விட்டுடுங்க. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட ஆளையே கொள்ளரடியாவிட்டார்னு பேசுவாங்கடா, இதை பயன்படுத்துவாங்க. யாரு? இஸ்லாத்துடைய விரோதிகள். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்கிற செய்தியை நானும் நீங்களும் புகாரியிலே 4622வது இலக்க செய்தியாக பார்க்கிறோம். நம்ம பிரிஞ்சு போகலாமுங்க. நம்மளை வச்சு கூதல் காயிரத்துக்கு பல பேர் இருக்கிறாங்க. அதை இன்னும் மெருகூட்டி வெடிப்பை பெருசாக்கி சாதனை படைக்கின்ற பல பேர் இருக்கிறார்கள்.
எப்பொழுதுமே நாங்க எங்கட சகோதரன் தவறு செய்கிறான், எங்கட சகோதரன் பிழை செய்கிறான், அவனை இன்னும் இன்னும் நெருக்கிக் கொண்டு திருத்த வேண்டுமே அல்லாமல் அவனை ஒதுக்கி விடக்கூடாது. அந்த முனாஃபிக்க கூட ரசூல் என்ன பண்ணல, நடவடிக்கை எடுக்க விடலங்க. விழிப்பா இருந்தாங்க, ஆனா நடவடிக்கை எடுக்க விடல. நம்ம ஏதாவது நடந்தா முதலாவது கூட்டத்தை போட்டு நடவடிக்கை எடு, நாளைக்கு அவன் இன்னொரு ஜமாத்துல போய் உட்கார்றான். ஏன் சமூகத்தை வழிநடாத்த தெரியாத தலைவர்கள் சகோதரர்களே, சமூகத்தை ஒற்றுமைப்படுத்த தெரியாத தலைவர்கள். அதனாலதான் இந்த சமூகம் துண்டாடப்படுகிறது. அதை இஸ்லாத்தின் விரோதிகள் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த இடத்தில் மேடை போடுவதாக இருந்தாலும் எங்களுடைய ஒரே நோக்கம் இருக்க வேண்டும். என்ன? இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு மார்க்கம் போய் கிடைக்க வேண்டும், குர்ஆன் சுன்னா என்ற சத்தியம் போய் கிடைக்க வேண்டும். நாங்கள் இங்க இருக்கிற முஸ்லிம்களுக்கு விரோதிகள் அல்ல. நாங்கள் இந்த முஸ்லிம்களை திருத்தி எடுத்துக்கொண்டு சுவனப்பாதையில் போக வேண்டும் என்று பயணிப்பவர்கள் என்கிற அந்த ஆழமான உணர்வை உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். தனி ஜமாஅத்து உருவாக்கி கொண்டு தனி தலைவர் போட்டுக்கொண்டு பயணிக்கின்ற சமூகத்தை உடைக்கின்ற வேலையை செய்யக்கூடாது. சமூகத்துக்கு நல்லது காட்டி கொடுப்போம், சமூகத்துக்கு குர்ஆன் சுன்னாவை பேசிவிட்டு போய்விடுவோம், சமூக பணிகளில் ஈடுபட்டு போய்விடுவோம். சமூகத்தை உடைக்கின்ற இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படையை தான் இஸ்லாம் சகோதரத்துவத்தை கட்டிக்காக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். முஃமின்களுக்கு இடையில பிரச்சனையே வராதுன்னு இஸ்லாம் சொல்லல. முஃமின்களில் இரு சாரார்கள் சண்டை பிடித்துக் கொண்டால் இதை பார்த்து சந்தோஷப்படுறவங்களா இருக்கக்கூடாதுங்க. ஊர்ல ரெண்டு சாரார் சண்டை பிடிக்கிறாங்க, நம்ம படிச்சவங்களா இருக்கிறோம், மார்க்கத்தை தெரிஞ்சவங்களா இருக்கிறோம், என்ன பண்ணணும்? இஸ்லாம் சொல்லுது, ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, சண்டை பிடிக்கிற அந்த ரெண்டு கூட்டத்தையும் நல்லிணக்கப்படுத்துங்கள். போயிடணும் அந்த இடத்துக்கு. 10 பேர் அழைச்சிக்கிற அந்த இடத்துக்கு ஏங்க சண்டை பிடிக்கிறீங்க? நியாயத்தை கேட்க வேண்டும், நல்லிணக்கப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். இந்த பணியெல்லாம் நம்ம சமூகம் செய்ய தவறிட்டுதுங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன் பகத் இஹ்தாஹுமா அலல் உக்ரா, நீங்க போய் சமாதானம் பேசுறீங்க, நியாயம் பேசுறீங்க, ஒரு கூட்டம் புடிவாதமா நிக்குது, இல்லங்க நாங்க அடிப்போம். நம்ம என்னங்க செய்வோம்? அடிச்சுக்கிட்டு சாகுங்க, நம்ம போறோம். இதான் முஃமின் கடமை இல்லங்க. யார் அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளைக்கு இணங்கவில்லையோ, யார் நல்லிணக்கத்துக்கு வரவில்லையோ, அவர்களுக்கு எதிராக எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஊர்ல 2 கூட்டம் வந்துட்டுங்க, 2 கூட்டத்துல நியாயத்தை பேசுறோம். ஒரு கூட்டத்துல நியாயம் விளங்குது, இவங்க தான் சரியா இருக்கிறாங்கன்னு விளங்குது. நம்ம ஒதுங்கி போறதல்ல நம்மட பணி. மக்கள் எல்லாரும் நியாயம் உள்ளவர்களோட பக்கத்துல சேர்ந்து அநியாயக்காரர்களுக்கு எதிராக போராட வேண்டும். இந்த வேலையை செஞ்சா என்ன தெரியுமா நடக்கும்? சமூகத்தை உடைக்க வரவங்க விளங்கிடுவாங்க. நம்ம ஒதுங்கி நின்னோண்டா மக்கள் ஒன்று சேர்ந்துருவாங்க. இந்த பணியை செய்யலங்க. அதனாலதான் கூறு போட்டு இந்த சமூகம் உடைக்கப்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், யார் வரம்பு மீறுகிறார்களோ, யார் அநியாயம் செய்கிறார்களோ, அவர்களுக்கு எதிராக மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராடுங்கள். இப்ப விளங்கிடும், எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்ப இவங்க என்ன முடிவுக்கு வருவாங்க? எல்லாரோடையும் நமக்கு போராட இயலாது, சரிங்க, நியாயத்தின் பக்கம் வாரோம் அப்படின்ற நிலைமை வந்து அல்லாஹ் சொல்றான். அவங்களை நல்லிணக்கத்தோடு நியாயமான முறையில், நீதமான முறையில் ஒற்றுமைப்படுத்தி வைங்க. இந்த வேலை, இந்த குர்ஆன் வசனத்தை மட்டும் நடைமுறைப்படுத்தினாங்க, எங்களோட சமூகத்தை பாதுகாத்து இருக்கலாம். சண்டை பிடிக்கிற நீ என்ன பண்ணிக்கிட்டாலும் சாகு, நம்மட பாட்டில் இருக்கிறோன்னு என்ன செய்யுது? தலைமைகளும் ஊர் ஜமாஅத்துக்களும் உலமாக்களும் அவங்களோட பாட்டில் போயிடுறாங்க. சமூகத்தை வழிநடாத்துறதுக்கு நாதிகள் இல்லை. அதனால சமூகம் சின்ன பின்னப்பட்டு தோல்வியை நோக்கி போகிறது என்றால், அன்பார்ந்தவர்களை, இஸ்லாமிய உறவுகள், எந்த இடத்துலங்க 2 முஸ்லிம் சண்டை பிடிக்கிறானா, உங்களுக்கு ஒரு பலம் இருக்குதா, உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குதா, நான் இந்த ஜமாத்துக்காரன் நான் பேசாதீங்க, நடுவில் போய் நில்லுங்க. ஏங்க சண்டை பிடிக்கிறீங்க? நியாயம் பேசுங்க. யார பக்கத்துல நியாயம் இருக்குதோ அவன் பக்கம் நின்று இவனை எதிர்க்க ஆரம்பிங்க, அவன் திருந்துவாங்க. இந்த பணியை செய்யல. 2 குடும்பம் சண்டை பிடிக்குதுங்க, கீழே தெருவும் மேலை தெருவும் சண்டை பிடிக்குது. நீங்க நடுத்தருவில் இருக்கிறீங்க, பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. நடுத்தரு மக்கள் அனைவரையும் எடுத்துக்கொண்டு வந்து நடுவுல நில்லுங்க. ஏங்க சண்டை பிடிக்கிறீங்க? காரணத்தை கேளுங்க, நியாயத்தை கேளுங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அவர்கள் பக்கத்துல நின்று இதை மீறினீங்கன்னா நாங்களும் சேர்ந்து அடிப்போண்டு சொல்லுங்க.
அவங்க திருந்தி வருவாங்க. இல்லாட்டி குர்ஆன் பிழையான வழியவா காட்டும்? இதை செய்யறது இல்லைங்க. சமூகத்தை வழி நடாத்துறது இல்ல. குர்ஆனுடைய வழிகாட்டல்கள் சமூகத்துல இல்ல. அதனால சமூகம் சண்டை பிடிச்சா நீ உடஞ்சி போ, நீ நாசமாயிப்போ, நீ எப்படியும் போன்னு நம்ம என்ன செய்யறோம்? நல்லவங்க விட்டுட்டு சும்மா இருக்கிறோம். இருக்கக்கூடாதுங்க. சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்கான, சமூகத்தை நல்லிணக்கப்படுத்துவதற்கான அந்த பணியிலே நானும் நீங்களும் பயணிக்கிற பொழுதுதான் இஸ்லாமிய சமூகம் வெற்றியை நோக்கி போகும். போராட்டங்கள் அவரவர்கள் கூட்டம் காட்டுவதில் அல்ல வெற்றி இருக்கிறது, அவரவர்கள் ஒன்றுபடுவதில் தான் வெற்றி இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு எதிர்காலத்தில் பலத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்கிற ஆழமான தத்துவத்தை ஆழமாக சொல்லித்தந்த மார்க்கம் இஸ்லாம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இதுல எந்த அளவுக்கு கவனம் செலுத்தினாங்க தெரியுமா? ஒரு நாள் அசர் தொழுகை நேரம்ங்க. அசர் தொழுகை நேரம் நபிகளாருக்கு கேள்விப்படுது, அம்ரு கிளையாருக்கு மத்தியில சின்னொரு பிரச்சனைன்னு கேள்விப்படுது. அவங்க ஒரு கூட்டம், அவங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை போகுதுன்னு கேள்விப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க தெரியுமா? தொழுகை நடாத்துகின்ற நேரத்திலே நபிகளாரை காணவில்லை. தொழுகையிட நேரம் வருது, ஜமாஅத்து செய்வதற்கு நபிகளார காணல. அல்லாஹ்வுடைய தூதர் எங்க போயிட்டாங்க தெரியுமா? உடனே போயிட்டாங்க, அந்த அம்ரு கிளையார்கிட்ட போயிட்டாங்க சமாதானம் பேசுவதற்காக. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தொழுகை நேரம் தொழுவிக்கிறதுக்கு இமாம் இல்லை. சஹாபாக்களை பொறுத்த வகையில ரசூலுல்லாஹ் இல்லாட்டி யாரும் தொழுவிக்க போக மாட்டாங்க. உடனே பிலால் ரதியல்லாஹு அன்ஹு வந்து கேட்குறாங்க அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட, அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை, நீங்க தொழுவிக்கிறீங்களா? சொன்னாங்க. மக்கள் எல்லாரும் சொன்னா நான் தொழுவிக்கிறேன். தொழுகைக்கு போனாங்க. ரசூலுல்லாஹ் அங்கே சமாதானம் நல்லிணக்கப்படுத்தி விட்டு பள்ளிக்கு வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஜமாஅத்து தொழுகை நடக்கிற நேரத்தில் ஜமாஅத்து தொழுகையை நடத்துவதற்கு இல்லாமல் வெளியே இருக்கிறார்கள் என்றால் காரணம் என்ன தெரியுமா? ஜமாத்தா தொழுது வேலை இல்லைங்க, சமூகம் சண்டை பிடிக்கிற நேரம். அவர்களை நல்லிணக்கப்படுத்தினால் தான் சமூகத்துக்கு பலம். வந்தாங்க, அபூபக்கர் தொழுவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது அபூபக்கருக்கு தொழுவிக்க முடியாது. எல்லாரும் என்ன பண்ணினாங்க? இப்படி தட்டினாங்க. அப்பதான் சட்டம் வருது, இமாமுக்கு ஏதாவது தவறு நடந்துட்டா ஆண்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், பெண்கள் தட்டணும். ரசூலுல்லாஹ் அபூபக்கர் பார்க்குறாங்க, என்ன தட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு திரும்பி பார்த்தா ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. உடனே அபூபக்கர் பின்னாவ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணினாங்க? போய் இமாமத்து செஞ்சாங்கன்ற அந்த விரிவான செய்திகளை பார்க்கலாம். எதுக்கு சொல்றேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சமூகத்தை நல்லிணக்கப்படுத்துவதிலே, சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவதிலே அந்த அளவு கவனம் செலுத்தினார்கள். ஆனால் எங்களிடத்தில் அந்த பக்குவம் இல்லாமல் போனதனால் பயன்படுத்துகிறார்கள். இன்னும் இன்னும் சமூகம் என்ன செய்கிறது? உடைந்து கொண்டே போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டுக்கு இருக்கிறாங்க. வீட்டுக்கு இருக்கிற நேரம் ரெண்டு நபித்தோழர்கள் வெளியே பேசிக்கொண்டிருக்கிற சத்தம் கேட்குது. ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிறாங்க. உபய் இப்னு கஅப் ரதியல்லாஹு அவர்களும் இப்னு அபி ஹத்ரத் ரதியல்லாஹு அவங்களும் சண்டை பிடிக்கிறாங்க. என்ன வாய்த்தக்கம் தெரியுமா போகுது? கொடுத்த கடனை திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உபய் இப்னு கஅப் ரதியல்லாஹு கடனை கேட்கிறாங்க, அவர் திருப்பி தர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் இருந்து தலையை வெளியே போட்டவர்கள். புகாரில 457வது இலக்க செய்தியை பாருங்கள். கேட்டாங்க, கஅபே என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கடன் எடுத்தவர் திருப்பி தர முடியாது. நான் கேட்குறேங்க, ரெண்டு முஸ்லிம் கடன் கொடுக்கல் வாங்கல சண்டை பிடிக்கிறாங்க, நம்ம வேடிக்கைத்தானே பார்ப்போம்? நம்ம வேடிக்கைத்தானே பார்ப்போம்? அடே, ஆலிமாக இருப்போம், சமூகத்தில் படித்தவராக இருப்போம், ஒரு ஜமாத்துக்கு தலைவராக இருப்போம், ஒரு ஊருக்கு தலைவராக இருப்போம், பஞ்சாயத்து தலைவராக இருப்போம். அடே, ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்களே, கையை கட்டி பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். ரசூலுல்லாஹ் இருக்கல்லங்க, வீட்டுக்கு வெளியே தலையை போட்டவர்கள். பிரச்சனையை கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கஅப் ரதியல்லாஹு அவங்களை அழைச்சாங்க. யா கஅப். உடனே அவங்க லப்பைக யா ரசூலல்லாஹ், இதோ வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ல மின் தைனிக ஹாதா, கையால காட்டி அரவாச குறைச்சுட்டுடு. கடனை திருப்பி தரையிலான்றாரா? கடனை அரவாச குறைச்சுட்டுடுன்றாங்க. கஅப் ரதியல்லாஹு அவங்க, நான் குறைச்சிட்டேன். அவர் சொன்னார் கொடுத்துடுறேன்டாரு. ஒத்துமையாவினாங்களா இல்லையா?
இதை ஏன் நான் சொல்கிறேன் தெரியுமா? சமூகத்திலே 2 பேர் முரண்படுகிறார்கள், சண்டை பிடிக்கிறார்கள் என்றால் சமூகத்தில் நல்லவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் முன்னே வர வேண்டும், அவர்களுடைய பிரச்சனையை நிவர்த்தி செய்ய வேண்டும். ஒற்றுமைக்கு பாதகம் வராத வகையில் அந்த சமூகத்தை வழிநடாத்துவதுதான் சமூகத்தின் பொறுப்பே அல்லாமல் சமூக தலைவர்களோடு முரண்பட்டு உடைந்து போவதல்ல. சமூகத்தை ஒரு தலைவருக்கு கீழால் கொண்டு வருவதற்குத்தான் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற ஆழமான பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் காட்டித் தருகிறார்கள். அன்பாண்டவர்களே, இந்த உதாரணங்களை எல்லாம் நான் சொன்னது சமூகம் ஒன்றுபட வேண்டும். எதற்கு கீழால் ஒன்றுபட வேண்டும் சகோதரர்களே? முஸ்லிம்கள் மூமின்களை பொறுத்தவரையில் குர்ஆன் சுன்னாவுடைய நிழலில் ஒன்றுபட வேண்டும். எப்படி ஒன்றுபட வேண்டும்? மனிதர்களுக்கு இடையில கருத்து வேற்றுமை வரும், பிரச்சனைகள் வரும், குர்ஆன் சுன்னாவில் உரசி பார்ப்போம். ஆதாரம் யார் பக்கம் இருக்கிறதோ அவர் பக்கம் இருப்போம். 2 தரப்புக்கும் ஆதாரங்கள் இருந்தால் குர்ஆன் சுன்னாவுடைய நிழலில் 2 கருத்தில் அவரவர்களுடைய கருத்தில் அவரவர்களுக்கு இருக்கலாம். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கொள்ளணும். சமூகத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை தாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், சர்வதேச பிறையா உள்நாட்டு பிறையா, இதுலயும் நம்ம உடைஞ்சு போகத்தான் ரெடி ஆகுறோம். குர்ஆன் சுன்னாவுடைய நிலையில ஒன்று போக ரெடி ஆகுறது இல்லை நம்ம. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை ஒவ்வொருத்தர் பார்க்கிற கோணத்தில் அவரவர்களுக்கு விளங்குது. குர்ஆன் சுன்னாவுக்கு வெளியே போகல, ஊர்வலமை பேசிக்கிட்டு, ஜமாத்துருள் பேசிக்கிட்டு, நாட்டு வளமை பேசிக்கிட்டு போகல. இந்த ஹதீஸை நமக்கு பார்த்தா இப்படி விளங்குது, அவர் சொல்றாரு நமக்கு பார்த்தா இப்படி விளங்குது. 2 பேரும் பேசுறது எதை? ஹதீஸத்தான் பேசுறாங்க. ஒரே ஹதீஸத்தான் 2 மாதிரி விளங்குறாங்கண்டா குர்ஆன் சுன்னாவுக்கு கீழே இருப்போம், நீங்க உங்களோட கருத்தில் இருங்க, நாங்க எங்கட கருத்து, ஆனா ஒற்றுமையா இருப்போம். ஏங்க முடியாது? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளை ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு இஸ்லாமிய நாட்டிலே போய் பிறைவிடயமாக இருக்கலாம், 2க்கு என்ன செய்யல, அது உடைய முடியாது. ஆட்சி தலைமை வந்து நிற்கும், ஆட்சிக்கு எதிராக வந்தவர்களை போட்டு தள்ளி சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டுடும். பிறைய கண்ணால கண்டாலும் ஆட்சி தலைமை முடிவெடுக்கலண்டா தனிய முடிவெடுத்து போக முடியாது. ஒரு இஸ்லாமிய நாட்டில், சிறுபான்மையினராக வாழுகிற நாட்டில் என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா? முஸ்லீம்கள் அவர்களை பலவீனப்படுத்த வேண்டுமா? நீ ஓண்ட போக்குல போ, நீ ஓண்ட போக்குல போ, அரசாங்கம் கண்டுகொள்ளாது. ஏன்? நீ உடைஞ்சி போனாதான் நமக்கு நிம்மதி, நீ சண்டை பிடிச்சிக்கிட்டாதான் நமக்கு நிம்மதி. சரியா விளங்கிட்டாங்க. அதனால தாங்க பள்ளியிட பேர்ல பிரிஞ்சு போறாங்க. பள்ளி, அவருக்கு தனிப்பள்ளி, இவருக்கு தனிப்பள்ளி, அந்த ரோட்டுக்கு தனிப்பள்ளி, இந்த ரோட்டுக்கு தனிப்பள்ளி என்று பள்ளிகளால என்ன செய்கிறார்கள்? உடைந்து போ. காரணம் என்ன? குர்ஆன் சுன்னாவுடைய நிழலில் சரியாக நானும் நீங்கள் ஒன்றுபட முன்வரவில்லை என்பதனால் எங்களை பயன்படுத்தி கூறு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வேண்டாம் சகோதரர்களே, இருக்கிறது போதும். இருக்கிறதை குறைத்து ஒன்றுபடுகிற நிலைக்குத்தான் வர வேண்டுமே அல்லாமல் கூறு போட்டு கொண்டு போகிற நிலை வரக்கூடாது என்கிற ஆழமான பாடத்தை என்ன செய்ய வேண்டும்? நானும் நீங்களும் படித்துக் கொள்ள வேண்டும். படிக்கவில்லை என்றால் என்ன நடக்க போகிறது? நான் சொன்னேனே, லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். அதிலிருந்து முதலாவது கலட்டி எடுக்கப்படுவோம். ரமலானுடைய மாசத்துல இருக்கிறதுனால ஒரு செய்தியை சொல்றேன். கத்ருடைய இரவு இருக்குது தானேங்க, கத்ருடைய இரவு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்ருடைய இரவு இன்னதுதான் என்று அறிவிப்பதற்காக நபித்தோழர்களுக்கு மத்தியில வாராங்க. இப்படி வரக்கூடிய நேரத்தில் 2 தோழர்கள் முரண்பட்டு கொண்டிருந்தார்கள். 2 தோழர்கள் வாய்த்தக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுக்கு கத்ருடைய இரவு இன்னதுதான் என்று அறிவிப்பதற்காகத்தான் நான் வந்தேன். ஆனாலும் இன்ன முஸ்லிம்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்ததனால் அந்த அறிவு உயர்த்தப்பட்டு விட்டது என்று சொன்னாங்க. அல்லாஹ் உயர்த்ததினது நலவிருக்குதுன்றாங்க ரசூலுல்லாஹ். உயர்த்தப்பட்டதற்கு காரணம் என்னங்க? உயர்த்தப்பட்டதற்கு காரணம் என்ன? 2 முஸ்லிம்கள் சண்டை பிடித்ததுதான். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இன்ன இரவுதான் என்று சொல்லத்தானே ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அதுல ஏதோ ஒரு நலவு இருக்க போய்தான் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்க வந்தாங்க. அந்த 1000 மாதங்களை அடைந்து கொள்ளுகிற அந்த நலவு எதனால் முஸ்லிம் சமூகம் இழந்தது?
அதைத்தான் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். எதனால் இழந்தது சகோதரர்களே? இரண்டு முஸ்லிம்களுக்கு இடையிலே வந்த தகராறு, இரண்டு முஸ்லிம்களுக்கு இடையிலே வந்த அந்த சண்டை சச்சரவு தான் அந்த நலவை விட்டும் முஸ்லிம் சமூகத்தை தூரமாக்கியது என்றால், அன்பாண்டவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலமும் சரி இன்றைக்கும் சரி நானும் நீங்களும் சண்டை பிடிக்க ஆரம்பிப்போமாக இருந்தால், முரண்பட ஆரம்பிப்போமாக, கருத்து வேற்றுமை வரலாமுங்க, முரண்படக்கூடாது. கருத்து வேற்றுமை வரலாம், இரண்டாக உடையக்கூடாது. கருத்து வேற்றுமை வரலாம், சண்டை பிடிக்க கூடாது. அதுதான் எங்களுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய அருளை இல்லாமலாக்கக்கூடியது என்கிற ஆழமான பாடத்தை நானும் நீங்களும் படித்துக் கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, இந்த ஜமாஅத்துக்களால, இந்த அரசியல் கட்சிகளால நம்ம எல்லாரும் உள்ளத்துல ஒரு வடு இருக்குது இல்லையா? அந்த தலைவரை பத்தி 10,000 விமர்சனம் உள்ளத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த தலைவரை பத்தி 1000 வெறுப்ப உள்ளத்துல கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஜமாத்தை பத்தி பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான தப்பு அபிப்பிராயங்கள் இருக்குது தான் எல்லார் உள்ளத்திலையும். நம்ம சொன்னோம், எப்ப நமக்கு இடையில பிளவு வருமோ, எப்ப நமக்கு இடையில சண்டை சச்சரவு வருமோ, அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து தூரமாக்கப்படுவோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. சில அறிவிப்புகள்ல சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி திறக்கப்படுற நேரத்தில் என்ன நலவு நடக்கிறது தெரியுமா? மனிதர்களுடைய அமட்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்படுகிறது. மனிதர்களுடைய அமட்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்படுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாத எல்லா அடியார்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான். எப்பங்க? திங்கள் வியாழன். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லா ரஜுலன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பில்லை. இது இலவசமாக கிடைக்கிற மன்னிப்புங்க, அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்பு. யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத, ஷிர்க் செய்யாத எல்லா அடியாருக்கும் மன்னிப்பு கிடைக்கும். எங்கட வார்த்தையில சொல்றா யாருங்க? தௌஹீத்வாதி என்று சொல்லுவோம். ஓரிரை கொள்கையை இறுக்கி பிடிப்பவர் என்று சொல்லுவோம். அன்பாண்டவர்களே, ஓரிரை கொள்கையை சரியாக செய்கின்ற, ஜமாத்து பேரு சொல்லலங்க, தௌஹீதுன்னா நம்ம ஜமாத்தாக்கிக்கிட்டோம். இஸ்லாத்திர பேர்ல தௌஹீதுன்றது ஒரு ஜமாத்து கிடையாது. ஒவ்வொரு முஃமினுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டியது வஹ்தஹு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு, அவன் தனித்தவன். அல்லாஹ்வுடைய பண்பு, அவன் தனித்தவன் என்று சொல்வது தான் தௌஹீது. சாதாரணமா அரபு படித்தவர்களுக்கு தெரியும், தஃஈலுடைய வஸன் என்று சொல்வார்கள். அல்லாஹ் ஒருவன் என்று நாங்கள் சொல்வதுதான் தௌஹீத் என்பது. அது ஒரு ஜமாத்திர பேரு கிடையாது. அப்படி விளங்கிக்கிட்டு இருந்தா நீங்க தவறுல இருக்கிறீங்க. ஒவ்வொரு முஃமினும் தௌஹீத்வாதியாக இருக்க வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத எல்லா அடியாருக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத ஒரிஜினல் கொள், எனக்கு அந்த தௌஹீத்வாதி சொல்றதுக்கு என்னவோ மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாரும் ஜமாத்தை பேசுறேன்னு விளங்கிடுவாங்க. நான் சொல்றேங்க, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்கின்ற, ஷிர்க் செய்யாத அடியார்களுள் ஒரு மனுஷனுக்கு மன்னிப்பில்லை. யாருங்க அந்த மோசமான மனிதன்? யாரு அந்த கேடுகட்ட மனிதன்? இல்லா ரஜுலன் கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் இடையில மனக்கசப்பு இருக்கிறது, விரோதம் குரோதம் இருக்கிறது, உள்ளத்துல வைராக்கியம் இருக்கிறது, அந்த மனிதனுக்கு மன்னிப்பில்லைண்டாங்க. நஊது பில்லாஹ். அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமையெல்லாம் சரியாக செஞ்சிட்டு, ஷிர்க்கை எதிர்த்து விட்டு, பிதஅத் கூடாது என்று சொல்லிவிட்டு, குர்ஆன் சுன்னாவுடைய நிழலில் பயணிப்போம் என்பதில் உறுதியாக இருந்துவிட்டு, ஒரு முஸ்லிமுடைய பற்றி கெட்டெண்ணம், ஒரு முஸ்லிமை பற்றிய விரோதம், ஒரு முஸ்லிமை பற்றிய குரோதங்களை உள்ளத்தில் வைத்துக் கொண்டிருந்தால், சுவனத்தின் கதவுகள், வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிற திங்கள் வியாழக்கிழமையிலே அந்த பொது மன்னிப்பு கிடைக்காது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதுவரைக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லினான், உத்ருகூஹு ஹத்தா யஸ்தலிஹா, அந்திருஹாதைனி, இந்த ரெண்டு பேரையும் விட்டுடுங்க, அந்த ரெண்டு பேரும் நல்லிணக்கப்படும் வரையிலே, உள்ளத்தினால் ஒன்றுபடும் வரையிலே அந்த ரெண்டு பேரையும் விட்டுடுங்க என்று அல்லாஹ் சொல்லிடுவானா. நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். எத்தனை திங்கட்கிழமைகள், எத்தனை வியாழக்கிழமைகள் அல்லாஹ்வுடைய
மன்னிப்பை இழந்த நிலையிலே நானும் நீங்களும் கடத்தி கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணுங்க. நேற்று திங்கக்கிழமை ஜமாஅத்துகளோட பேரை வச்சுக்கிட்டு தலைவர் வழிகட்டு போயிட்டாரா, வழிகட்ட பேசிட்டு உங்களோட பாட்டுல போங்க, துஆ கேளுங்க, யா அல்லாஹ் வழிகட்டு போயிட்டார், அவருக்கு ஹிதாயத்தை கொடு. வெறுக்காதீங்க, நரகத்துல போட ரெடி ஆவாதீங்க. ரசூலுல்லாஹ் ஒரு முனாஃபிக்க கூட என்னங்க சொன்னாங்க? அல்லாஹ் கண்டிக்கிற அளவுக்கு சொன்னாங்க தானே. நான் 70 தடவை மன்னிப்பு கேட்பேன்டாங்க. அல்லாஹ் கண்டிச்சாங்க. ஒரு முனாஃபிக், நாங்க சொன்னமே உபை இப்னு சலூல் மரணிக்கிறதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் கிட்ட வாரான். என்ன சொன்னான் தெரியுமா? நபியே, நான் கபர்ல வைக்கப்படுறதுக்கு முன்னால உங்களோட ஜுப்பா அதை அணிவிச்சு என்னை கபருக்கு வைங்கண்டாங்க. அல்லாஹுடைய தூதர் வந்து பார்க்குறாங்க, கபருக்கு இறக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கபருக்கு இருந்து எடுத்து தண்ட ஜுப்பாவை போட்டு அடக்கி விட்டாங்க. முனாஃபிக்கிட விடயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முஸ்லிம் சமூகத்தை உடைப்பவர்கள் விடயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முஸ்லிம் சமூகத்தை பிளவுபடுத்துகின்ற முனாஃபிக்குகளுடைய விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். முஸ்லிம் சமூகத்தை காட்டிக் கொடுக்கின்ற முனாஃபிக்குகளுடைய விடயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது வேற. ஆனா நம்ம உள்ளத்துல என்ன ஆசை இருக்கணும் தெரியுமா? அவனுடைய கெட்ட குணத்தில் இருந்து, வழிகட்ட சிந்தனையில இருந்து திருந்தி வரணும், சுவர்க்கம் போகணும்ன்ற ஆசை இருக்கணுங்க. அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, எந்த பெரிய விரோதியை கண்டாலும் சலாம் சொல்லுன்னு சொல்லுது. அன்பார்ந்தவர்களே, ஜமாஅத்து ரீதியாக நாங்கள் பிளவுபட்டு இருக்கலாம். ஏதோ ஷைத்தான் நம்மளை புகுந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறான், விரோதிகள் நம்மளை உடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா எந்த ஜமாத்தா இருந்தாலும் சரிங்க, நான் தப்லீக் ஜமாத்காரன்னு வைப்போமே, உங்களை நரகத்துல போட நான் ரெடியாக கூட. நீ எல்லாம் தௌஹீத்வாதி நரகவாதி இல்லைங்க இஸ்லாத்துல. என் ஆசை என்ன தெரியுமா இருக்கணும்? நான் இருப்பது சத்தியம் என்றால் உங்களை எல்லாம் தப்லீக் ஜமாத்துல உருவாக்கி சுவர்க்கத்துக்கு கொண்டு போகணும் நான் ஆசைப்படணும். ஆனா இன்னைக்கு என்னங்க நடக்குது? நீ குர்ஆன் சுன்னாவை பேசினா தப்லீக் ஜமாத்துல இருக்க முடியும், நீ போண்டு விரட்டி விடுறாங்க அவங்க. நம்ம தௌஹீத் ஜமாத்னா என்ன நினைக்கிறோம்? தப்லீக் தரீக்கத் எல்லாம் நரகவாதி அப்படியாங்க? இல்லைங்க, இல்லை. நான் ஒரு குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்ற, ஷிர்க்கையும் பித்அத்தையும் எதிர்க்கின்ற ஒரு தௌஹீத்வாதி என்றால் அடுத்த ஜமாத்துக்காரர்களை காணுகிற பொழுதெல்லாம் ஒரு சலாத்தை போடுறது, ஒரு சிரிக்கிறது, எப்படியாவது பக்கத்தில் உட்கார்ந்து இதுதாங்க சத்தியம்னு என்னால் விளங்கப்படுத்தி அவரை சுவர்க்கத்துக்கு இழுத்து கொண்டு போக முடியுமா? அதுதான் நம்மளோட கடமைங்க. அவன் எப்படி கெட்டு போனான், அவன் நரகத்தில் போய் சேரட்டுன்னு போறது இல்லைங்க. தௌஹீது ஜமாத்துன்னு சொல்லிக்கொண்டு பல கூறுகளாக பிரிஞ்சு நிற்கிறோமே சகோதரர்களே. முகத்துக்கு முகம் சிரிக்க முடியாத அளவுக்கு, முகத்துக்கு முகம் பேச முடியாத அளவுக்கு விரோதங்களையும் குரோதங்களையும் வைராக்கியங்களையும் உள்ளத்தில் நிறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோமே. அவன் நரகத்துக்கு போகட்டும். இல்லை சகோதரர்களே, இல்லை. கண்டால் சிரிப்போம், கண்டால் சலாம் சொல்லுவோம், கண்டால் பக்கத்திலே அமர முடியுமா அமர்ந்து கொள்வோம். எதற்காக தெரியுமா? எங்களுடைய கொள்கையை வளைத்து நெளித்து அவர்களை போன்று போவதற்கல்ல, அவர்களுடைய வழிகேட்டிலே நாங்களும் போய் சேருவதற்கல்ல. ஒரு சலாத்தை சொல்லி ஒரு சிரிப்பை காட்டி இதுதாங்க சத்தியம், சத்தியத்துக்கு வந்துருங்க அழைச்சி சுவனத்துக்கு அழைத்து செல்ல முடியுமா? இதுதாங்க அவசியம். அதனால அல்லாஹ் எங்களுக்கு சத்தியத்தில் தெளிவை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வோம். ஆனா அவனை வெறுத்து அவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து நம்ம எங்களோட உள்ளத்தை சுத்தப்படுத்துவோம். உள்ளத்தில் இருக்கிற விரோதம் குரோதம் வைராக்கியம் எல்லாம் கலட்டி வைப்போம். ஆனா வழிகேட்டில் தவறா இருப்போம், தெளிவா இருப்போம். அவன் போற போக்கு பிளன்றதுல தெளிவா இருப்போம். ஆனா உள்ளத்தில் உள்ள வெறுப்பை எல்லாம் எடுத்து வச்சுட்டு தனிமையிலிருந்து யா அல்லாஹ் இன்னாருக்கு நேர்வழியை கொடுத்துரு, ஊர் தலைவருக்கு ஹிதாயத்தை கொடுத்துரு, குர்ஆன் சுன்னால விளக்கு, இந்த அளவு உள்ளத்தை பக்குவமா வச்சுக்கொள்வோமுங்க. அதுதாங்க எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு வந்து சேர்க்கும். குடும்ப பிரச்சனையா, பொருளாதார பிரச்சனையா, உலக பிரச்சனையா, அரசியல் பிரச்சனையா, அல்லாஹ்வுக்காக எந்த முஸ்லிமை பற்றியும் விரோதம் குரோதத்தை உள்ளத்தில் வச்சிடாதீங்க. அவரவர்களுடைய வழிகேட்டிலும் தவறான சிந்தனை போக்குகளையும் வெறுப்போம், அதை விட்டு ஒதுங்குவோம். அதற்கு எதிராக மேடை போட்டு சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், இது வழிகேடு, இது தவறு, இது பிழை. எதற்காக தெரியுமா? அவனை நரகத்தில் போடுறதுக்கு அல்ல, அவனை திருத்தி அவனையும் சேர்த்து கொண்டு சுவர்க்கம் போவதற்காக. எனவே உள்ளத்தில் விரோதம் குரோதம் வைராக்கியத்துக்கு இடம் வைக்க கூடாது சகோதரர்களே. எனவே சொல்லுகிறேன், நாளை மறுநாள்
வியாழக்கிழமை வருகிறது. எங்களுடைய உள்ளங்களில் யாருடைய உள்ளத்திலாவது ஒரு முஸ்லிமை பற்றிய வெறுப்புணர்வு, கசப்புணர்வு, விரோதம், குரோதம், வைராக்கியம் இருக்குமாக இருந்தா கலட்டி போடுங்க. காண்ற இடத்துல ஒரு சலாத்தை சொல்லுங்க, ஒரு சிரிப்பை சிரிங்க, ஒரு வார்த்தையை பேசுங்க, உள்ளத்தை சுத்தப்படுத்திக்கங்க. வியாழக்கிழமை அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த பொது மன்னிப்பு, நானும் நீங்களும் இணை வைப்பு செய்யாதவர்கள், பித்அத் செய்யாதவர்கள் என்றால் அந்த மன்னிப்புக்கு சொந்தக்காரர்களாக மாறலாம். இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து தூர எறியப்படுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன் பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துமினு ஹத்தா தஹாப்பு. நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் வரையில் முஃமினாக முடியாது. ஒருவரை ஒருவர் நேசிக்கும் வரையில் முஃமினாக முடியாது சொன்னாங்க. முன்னால சொன்னாங்க, நீங்கள்